காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. வாங்க, உங்களை பார்த்து 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துல ஒரு தடவை கூட எங்களை எல்லாம் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்ல? அது இருக்கட்டும் அருவி, நீ ஹோட்டல் தான் வந்திருக்கியா? இல்ல, பெரியவர் வந்திருக்காரு. சாம் வரலையா? அவன் தான் என் மேல பயங்கர கோவத்துல இருந்தான். என்னமா என் மேல உள்ள கோவம் அவனுக்கு போகலையா? அதெல்லாம் இல்லங்க, அவனுக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. இப்போ அப்பனா வந்திருப்பான்ல, வந்திருக்கணும்ல. அவனுக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குங்க. அந்த மீட்டிங்க்கு அன்பு கூட மாறி போக முடியாது, சாம் தான் போகணும். அதான் வரல. என்னவா இருந்தாலும் 3 வருஷம் தாண்டினதுக்கு பிறகு நான் வெளியே வரேன், என்ன கூட்டிட்டு போறதுக்கு வரணும்னு கூட அவனுக்கு தோணவே இல்லைல்ல. ஐயோ, அப்படி இல்லங்க. 2 வருஷத்துக்கு மேல குழந்தையே இல்லாம இப்பதான் இசைக்கு குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பிறக்க போகுதா? ஆமா, இன்னைக்கு செக்கப் கூட்டிட்டு போனோம். அதுக்கு கூட அவனால போக முடியல. அன்பதான் வர சொல்லிருக்கான். அன்பு இனி அவன் தான் கூட்டிட்டு போறாங்க. அவன் பொண்டாட்டியே கூட்டிட்டு போக முடியாத சிச்சுவேஷன். அப்பனா இங்க மட்டும் வர முடியுமா அவனால? குழந்தை பிறக்க போகுதா? அது போதும் எனக்கு. குரு எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். குருக்கு 2 குழந்தைங்க. என்ன சொல்றான் அருவி? குருக்கு 2 குழந்தைங்களா? நீ உண்மையாவ சொல்றான்? ஆமாங்க. எனக்கு இப்போ உடனே என் பேர பிள்ளைங்களை தூக்கி கொஞ்சம் போல இருக்கு. பெரியவரும் இனியாவோட அப்பாவும் தான் வந்திருக்காங்க. உடனே கிளம்பலாம். போலாங்க, வாங்க. என்னமோ பயமா இருக்கா? உனக்கு தெரியும் இல்லம்மா, இந்த கிளைண்ட நான் தான் ஆரம்பத்துல இருந்து டீல் பண்ணிட்டு இருக்கேன். இவர் சம்பந்தமா எல்லா மீட்டிங்கையும் நான் தான் அட்டன் பண்றது. அன்பால கூட இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது. அவன் கூட கேட்டு பார்த்துட்டான் நான் வரலாமா அப்படின்னு. இல்ல எங்க சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் சாம் சாருக்கு தான் தெரியும். அதனால அவர் தான் வரணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதாம்மா என்னால வர முடியல. ஆனா முடிச்சதான் நான் விஆர் வீட்டுக்கு வந்துருவேன். ஒன்னும் இல்ல, விட. இல்லடி, நீ என்கிட்ட எதுவும் ஒப்பனா சொல்லலைனாலும் உன் மனசுக்குள்ள எதையோ போட்டு யோசிச்சுட்டு இருக்க. அம்மோ, வாய் திறந்து பேசினா தானடி எனக்கு தெரியும். பயமா இருக்கு சாம். பயமா இருக்கா? செக்கப் தானடி போறேன். இப்ப அன்பு இனியாவும் வந்துருவாங்க. பத்திரமா கூட்டிட்டு போவாங்க. அங்க இருக்க போறது மித்ரன் தான். கிட்டத்தட்ட நம்ம ஹாஸ்பிட்டல் மாதிரி தான். நீ எதுக்கும் பயப்படாத. இல்ல சாம், எனக்கு என்னமோ இன்னைக்கு அட்மிட் ஆக சொல்லிருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஐயோ அம்மு, இன்னைக்கு சாதாரண செக்கப் தானே. அட்மிட் ஆகணும்னா முதல் மித்ரன் சொல்லிருப்பாருல. ஏன் கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் ஏண்டி உருன்னு இருக்க? நீ கூட இருக்கணும் போல இருக்கு சாம். உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்ல. சரி, நான் வேணா ஒரு தடவை கூட அவங்க கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா? இல்ல வேண்டாம், பரவாயில்ல. அண்ணன் இனியாலாம் இருக்காங்க எல்லாம். ஆனா சீக்கிரமா வந்துருவாளா? வந்துருவேம்மா. சீக்கிரமா முடிஞ்சதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறேன். அப்படி இல்லைன்னா அன்பு விஆர் வீட்டுல தான் உன்னை கூட்டிட்டு போவான். நீ ஒண்ணு பண்ணு, டெலிவரி முடியறது வரைக்கும் அங்கேயே நின்று. ஏய் லூசா நீ? வழக்காப்பு முடிஞ்ச உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க அம்மா வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு. நீ தான் நான் இங்க தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சிட்டேன். நீ 2 அத்தைங்களும் மித்ராவும் எல்லாரும் என்ன நல்லா தானடா பாத்துக்கிட்டீங்க. எனக்கு உன் கூட இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன், என் அம்மு எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். இல்ல சாம், நீ கூட இருக்கும்போது இருக்கிற தைரியம் நீ இல்லாத போது இல்ல. சொல்லல, நீ அன்பு கூட இனியா கூடயும் போ. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துடுறேன். சாதாரண செக்கப் தானடி. சரி. எதுக்கும் பயப்படாத. ஏதாவதுன்னா நான் உடனே வந்துருவேன். இப்பவே அட்மிட் ஆகணும்லாம் மித்ரன் சொல்ல மாட்டாரு. அது மட்டும் இல்லாம மதுவும் இப்ப எம்எஸ் முடிச்சிட்டான். உனக்கு டெலிவரி டைம்ல அவ உன் கூட தான் இருக்க போறா. நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? மச்சான். வா அன்பு. என்ன இசை, ரெடி ஆயிட்டியா? ஆமாண்ணே, போலாம். நீ தனியாவா வந்த? இல்லம்மா, இனியா வந்திருக்கா. மயூ ஸ்கூலுக்கு போயிருப்பா. இனியனை வீட்டுல விட்டுட்டு வந்த? இல்ல, இனியா இல்லாம கண்டிப்பா நிக்க மாட்டான். அதான் கூட்டிட்டு வந்துட்டோம். நம்ம ஹாஸ்பிட்டல் போத்துக்கோம்னா எப்படியும் தூங்கிடுவான். வீட்டுல விட்டுட்டே போலாம், இல்லைன்னா ஒரு நேரம் அங்க இருக்கவும் மாட்டான். சரிண்ணே. டேய் சாம். சாம், அண்ணன் கூப்பிடுறான் பாரு. சொல்லுடா. செக்கப் தானடா, அதுக்கு எதுக்கு இப்படி பயந்து போய் நிக்கிறான்? இல்லடா, அவ பிரெக்னன்ட் ஆன டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் அவ கூட தான் இருக்கேன். இப்ப என்னால கூட போக முடியல. அதான் பைத்தியக்காரன். நான் தான் சொல்றேன், நீ ஒரு தடவை பேசி பாரு.
ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா பிரெக்னண்டா இருக்கா, ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி பாராய். நம்ம சொன்னாதானே அவங்களுக்கு புரியும். நீ கேட்ட இல்ல நான் வரட்டுமானு, அதுக்கே வேண்டான்னு தானே சொன்னாரு. இதுல திருப்பி திருப்பி கேட்டு இது வேற மாதிரி இஷ்யூவா போய் முடிஞ்சிடும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம கிட்ட தான் கொடுக்குறாங்க. பகச்சிக்க வேண்டாடா, சும்மா சும்மா ஏதாவது காரணத்தை சொல்லி. நீ இருக்கா, இனியா இருக்கா, ஹாஸ்பிட்டல் போனா மது இருக்கா, என்ன அட்மிட் பண்ணிருவாங்களோன்னு அமுதான் கொஞ்சம் பயப்படுறான். அம்மு இது சாதாரண செக்அப் தான், உனக்கு பெயின்லாம் இல்ல இல்ல. அட்மிட் ஆகணும்னா மித்ரன் முன்னமே சொல்லிருப்பாருல. அம்முக்கு டேட் நெக்ஸ்ட் வீக் தானடா கொடுத்துருக்காங்க. சரிடா நீ கூட்டிட்டு போ. அம்மு பயப்படுறியா? இல்லங்க அதெல்லாம் இல்ல. சரி வா போலாம். போனே வந்துடுறேன். சரிம்மா. எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் உன் கூட இல்லைனாலும் என் ஞாபகம் ஃபுல்லா ஒன்னு சுத்தி தான் இருக்கும். என்னை பத்தி யோசிக்காம நீ கிளைண்ட பாரு, எல்லாரும் இருக்காங்க எல்லாம். சரிம்மா போலாம். இனியன் உடைச்சு போட்டாத. ஆரியன் வந்தானா உன் கூட சண்டை தான் போடுவான். ஐயோ விடுங்கக்கா, விளையாடட்டும் அவன். ஐரா குட்டி, ஸ்கூல் போகுது வரைக்கும் தான் நல்லா தூங்க முடியும். சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க போல. அவ ஸ்கூலுக்கு போகணும்னாலே இப்படித்தானே தலையாட்டுவான். டேய் பயப்படாதடா, ஒன்னும் இல்ல. இல்லடா நான் கூட இருந்தா எனக்கு இப்படி பயம் இருக்காது. அப்போ எங்க மேல எல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லையா? டேய் வழக்காப்பு முடிஞ்ச உடனே நாங்க அவளை கூட்டிட்டு போக வேண்டியது. அவ ஆசைப்பட்டதுனாலதான் இங்கே நிக்கட்டும்னு விட்டுட்டோம். எங்களால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே அவ ஸ்டே பண்றாளா? டேய் அதெல்லாம் இல்லடா, அவளுக்கு என் கூடயே இருக்கணும். நான் கூட இருந்தாலே அவளுக்கு பயம் இருக்காது. எனக்கும் நான் இல்லாததுனாலதான் பயமா இருக்குடா. சாம் எதுக்கு இவ்ளோ பயப்படுறான்? இல்லனியா, எனக்கு இசைதான் ரொம்ப முக்கியம். மத்ததெல்லாம் அவளுக்கு அப்புறம் தான். அதான் பயப்படாதுங்க, எதுவும் ஆகாது. சாதாரண செக்கப் தானே. நீங்க பயப்படாம மீட்டிங்க பாருங்க. அங்க யார் இருக்கா? அண்ணன் அண்ணியன் தானே இருக்காங்க. கூட போறது அன்பனாவும் இனியாக்காவும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம மீட்டிங்க போய் பாருங்க. என்னடா எங்கே போகலடா? இப்ப கூட அவளுக்கு அவளை நீங்க பைக்ல உட்கார வச்சு 4 ரவுண்ட் போகணும். சாமா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும், வெளியே போகும்போது இவளை உட்கார வச்சு 2 ரவுண்ட் கூட்டிட்டு போனாதான் நிப்பா. அப்படியே பழகிடலாம். பாப்பா எப்ப வரும்? சீக்கிரமா வரேன். சரி மச்சான், அப்ப நாங்க கிளம்புறோம். டே ஏதாவதுனா எனக்கு உடனே கால் பண்ணு. டே ஒன்னும் இல்லடா, இவ்ளோ பயப்படுறேன். எதுவா இருந்தாலும் நாங்க எல்லாம் இருக்கோம்ல, உனக்கு உடனே கால் பண்ணலாம். சரிடா கூட்டிட்டு போ. பயப்படாத. குரு, ம் உன்கிட்ட தான் பேசுறேன். சொல்லு. என்ன நேரமே இந்த லேப்டாப்பே கட்டி அழுதுட்டு இருக்கிறதுக்கு? நீ ஃபுல் டைம் காலேஜ்ல இருக்கலாம்ல. உன்ன நைட்டு நாங்க யாராவது கூப்பிட்டோமா? நைட்டு வந்ததுல இருந்து காலையில கிளம்புறது வரைக்கும் இதையே கொட்டிட்டு இருக்கேன். அதுக்கு நீ எதுக்கு வீட்டுக்கு வரணும்? என்னடி வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல? இதுதான் குரு நீ பண்ணிட்டே இருக்க. கிட்டத்தட்ட 1 மாசமா எங்க 3 பேரையும் நீ கண்டுக்கிறதே இல்ல. லூசு, யாரு நான் உங்களை கண்டுக்கிறது இல்லையா? ஜில்லோ உனக்கு தெரியாததான், காலேஜ்ல பில்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒத்த ஆளா நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் பிஸி. உன்கிட்ட முதல்ல சொன்னேன் என்னமோ 1 மாசத்துக்கு கொஞ்சம் பிஸியா தான் இருப்பேன் அப்படின்னு. சரிடா புரியுது. இசைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக அன்பு அண்ணா இனியாக்கா எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு தடவை வெளியே வந்து தலையை காட்டினியா? ஐயோ கிளம்பிட்டாங்களா? ஆமா பிறகு நீ வரது வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு நீ என்ன கலெக்டரா? வேலை பார்த்துட்டு இருந்தாண்டி, இப்பதானே வந்தாங்க. இசைய கூட்டிட்டு போறதுக்காக தானே வந்தாங்க. கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமா குரு, கூட்டிட்டு போயிட்டாங்க. பாவம் அத்தான் தான் ரொம்ப பயந்து போயிருக்காரு. 2 வருஷத்துக்கு மேல குழந்தையே இல்ல. இப்ப கூட அத்தா என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு இசை மட்டும் தான் முக்கியம், அவளை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல அப்படின்னாரு. அவ கிளம்பி போகும்போது அவர் பார்வையே பாவமா இருந்தது. பேசாம நானும் கூட போயிருக்கலாம். ஏன்னா இங்க ஒன்னும் சமைக்கல என்னமோ, அதனாலதான் நான் போகல. என்னமோ ஆரியன் கிட்ட வேற பேசவே இல்ல. காலையிலே அம்மா போன் பண்ணி அழுதுட்டே இருக்கான், தேடிட்டே இருக்கான் அப்படின்னு அவ. யார் ஜில்லு? ஆரியன் ஒன்ன தேடினானா? அம்மா அதுக்கு எதுக்கு நீ இப்படி இழிக்கிற? இல்ல ஆரியன் ஒன்ன தேடி அழுதான்னு சொன்னா, அதான். நான் என்ன தேடி அழுதான்னு சொன்னா? தேடுறான்னு மட்டும் தானே சொன்னேன். இது உலகத்துக்கே தெரிஞ்சது. அவனுக்கு நான் முக்கியமே இல்ல, இசைதான் முக்கியம். அவனுக்கு பெரியமா மட்டும் இருந்தா போதும். அவ இருக்க நிலைமையில ஆரியனை பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு முடியாது. அதனாலதான் அம்மா கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனதுக்கு பிறகு ஒரே அழுக. இங்க கொண்டு விட்டாலும் அவளை நிம்மதியா இருக்க விட மாட்டான், தூங்க விடுறதும் கிடையாது. குழந்தை பிறக்கிறது வரைக்கும் அவன் அம்மா கூட நிக்கிறதா நல்லது. அதானே நான் கூட என் பையன் எங்க ஒன்னு தேடி அழுதானோன்னு நினைச்சேன். அதுக்கு வாய்ப்பே இல்லையே. மூஞ்சில எதையா தூக்கி அடிச்சிருவேன். போயாம அதை தேய்ச்சிட்டே இருக்கிறதுக்கு மட்டும் உனக்கு எந்த குறைச்சலும் இல்ல. பொண்ணு கொஞ்ச நேரம் பாத்துக்க. ஏன் வேலை இருக்குறீ? ஓ அப்ப கிச்சன்ல எனக்கு வேலை இல்லையா? அது கிச்சன் வேலையை விட காலேஜ் வேலை ரொம்ப முக்கியம்.
கிச்சன்ல வேலை பார்க்காம இருந்துடலாம், ஆனா காலேஜ்ல வேலை பார்க்காம இருக்க முடியாதுல. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி ஒரு பதில சொல்லுவாடா? இன்னைக்கு மட்டும் சாமத்தான் இல்லாம இருந்திருந்தா நான் யாருன்னு உனக்கு காட்டியிருப்பேன்டா. பாவம் அவரை பசியில வாட விட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் பாக்குறேன். ஆமா, இன்னமும் சமைக்கலையா? காலையில எந்திரிச்சு சாம்பார் வச்சுட்டேன். இசைக்கு ஐராக்க மட்டும் தோசை ஊத்துனேன். வேற எதுவும் பண்ணலடா. அவர் இப்ப கிளம்புவாரு. நீ கொஞ்ச நேரம் இவளை பாத்துக்கோ. சாமத்தானுக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் என் கூட இருந்தா என்ன வேலை பார்க்க விட மாட்டான்? இப்போ உனக்கு கிச்சனா முக்கியம்? அவளை உட்கார வச்சாலே அவ பாட்டுக்கு உட்காந்துருவா. யாரும் உன் பொண்ணு அவ பாட்டுக்கு உட்காந்துருவாளா? ஒரு தடவை கிச்சனை வந்து பாரு. அந்த மாவு இந்த மாவுன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டிருக்கான். பத்தாததுக்கு காய்கறி டப்பா வேற கீழே இழுத்து போட்டிருக்கான். இந்த கிச்சனை கிளீன் பண்றதுக்கு 4 பேர் வேணும். இதுல அவளை நான் கீழே விட்டேனா இன்னமா 40 பொருளை இழுத்து போட்டிருப்பான். கொஞ்ச நேரம் பாத்துக்கோடா. 4 தோசை ஊத்தி குடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவளை நீயே பாத்துக்கலாம். காலேஜ் வேலை போயிட்டு இருக்கு, இவ கிச்சன் வேலையை பத்தி பேசுறான். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கட்டுடா. கிச்சன் வேலை எவ்வளவு முக்கியம்னு நான் உனக்கு காட்டுறேன். இன்னைக்கு உங்க அண்ணன் இருக்கிறதுனால நீ தப்பிச்சடா. டே குரு. ஆம், வாங்கண்ணா. போலாம் ஐரா குட்டி. உன்னை ஒரு தடவை வெளியே கூட்டிட்டு போகாம நீ இருப்பியா? என்னண்ணா, இசை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமாண்டா, இசை அன்பு இனியாவும் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அப்பா வராரு தெரியும்ல? தெரியும் அண்ணே. அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது கால் பண்ணா, ஐ மீன் அட்மிட் ஆகணும்னு ஏதாவது சொன்னா போய் பாத்துரு. அண்ணே, நாங்க எல்லாம் இருக்கோம்ல, நீங்க போங்க. நீ இருக்க மட்டும் தான்டா செய்யறேன். அந்த காலேஜே கட்டி அழுதுட்டு இருக்கேன். இசை இல்ல, அவளாலதான் இப்போ ஒரு மாசமா எந்த வேலையும் செய்ய முடியல. அம்மா இருந்தா அம்மாவும் மித்ராவுமா எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. இன்னைக்கு அம்மாவும் இல்ல. கொஞ்சமாவது அவளுக்கு கூட மாட ஏதாவது வேலை செய்து கொடுக்கலாம்ல. அப்படியே தலையில 2 போட்டேனா? நான் பேசிட்டே இருக்கேன். டேய், ஐயோ, நிஜமாவே எனக்கு காலேஜ்ல உள்ள வேலை நிறைய இருக்கு. என்னவா வேணா இருக்கட்டும், வீட்டுக்கு வந்தா வீட்டுல மனுஷனா இருக்கணும். கொஞ்ச நேரம் ஃபேமிலியில இருக்கிறவங்க கூட உன்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? அண்ணே, இன்னும் ஒரு மாசம் நான் பிஸி சொல்லிட்டு தானே இருக்கேன். என்னவோ பண்ணு. சரி மித்ரா, நான் கிளம்புறேம்மா. சரிங்க தான். சரி ஐரா குட்டி, உன்னை கூட்டிட்டு போறேன். இவர் வந்ததுனால இவகிட்ட இருந்து தப்பிச்சோம். அத்தான், நீங்க எதுக்கு கவலைப்படாதுங்க. உங்க முகமே தெரியுது, ரொம்ப சோர்வா இருக்கீங்க. அவளுக்கு எதுவும் ஆகாது. நல்லபடியா குழந்தை பெத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரதான் போறான். இப்ப கூட அண்ணா அண்ணி எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க எல்லாம். ஐயோ, அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு தெரியும் மித்ரா. இருந்தாலும் என்னால கூட இருக்க முடியல. அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. மத்தபடி அன்பு இனியா எல்லாம் இருக்காங்க, எல்லாம் பாத்துப்பாங்க தான். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க அத்தான், இப்ப வந்துடுறேன். ஐயோ, டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். இல்ல, ஒரு 5 நிமிஷத்துல தோசை ஊத்திடுவேன். இல்ல மித்ரா, இன்னைக்கு டிஃபன் லஞ்ச் எல்லாமே கிளைண்ட் கூட தான். லஞ்ச் கிளைண்ட் கூட ஓகே, டிஃபன் கிளைண்ட் கூடயா? ஆமா மித்ரா, நான் கிளைண்ட் கூட இன்னைக்கு சாப்பிட்டுருவேன். உனக்கும் ஐராக்கும் குருக்கும் மட்டும் சமைச்சுக்கோ. இசை கூட்டிட்டு எப்படியும் நான் அங்கிருந்து இங்க வரதுக்கு ஈவினிங் ஆயிரும். நைட்டுக்கு வந்து தானே அம்மா சமைப்பாங்க. அப்போ நீங்க காலையில டிஃபன் வீட்ல இருந்து சாப்பிடலையா? இல்லம்மா, அதான் சொல்றேன்ல, கிளைண்ட் கூட தான். அப்படியா? அப்போ ஓகே அத்தான். சரிம்மா. மவன இன்னைக்கு செத்தடா நீ. அது எப்படி கிச்சன் வேலைன்னா உனக்கு ரொம்ப சுலபமா போச்சா? உன் 2 பிள்ளைங்களையும் பாத்துக்கிறது, கிச்சன் வேலையை பாத்துக்கிறது, இதெல்லாம் ஈஸியான வேலையா போச்சுல உனக்கு. இன்னைக்கு கேக்குறதுக்கு அத்தையும் இல்ல, இசையும் இல்ல, அத்தானும் இல்ல, யாரும் இல்ல. உனக்கு கிச்சன் வேலை எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு காட்டுறேன்டா. அதை விட உன் பொண்ணு ஒரு பொருளை எடுக்கணும்னா 1000 பொருளை இழுத்து தள்ளி விடுவா. 1 மணி நேரத்துல 4 ட்ரெஸ். இதெல்லாம் செய்யறது ஈஸியான வேலைன்னு நினைச்சிட்டேல. இதுல காலேஜ்ல ப்ரொஃபசர் வேற. மவனே குரு, இன்னைக்கு உனக்கு பசினா என்ன நான் காட்டுறேன்டா. ஐரவா, கூட்டிட்டு போறேன். ஆரியன், மித்ராக்கு போன் பண்ணுவோமா? வேண்டாமா? உன் அம்மாக்கு கால் பண்ணுவோம்டா. நேத்து ராத்திரில இருந்து அம்மாட்ட நீ பேசல. இசை பெரியம்மாவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. குட்டி பாப்பா வரப்போகுதுல. நம்ம இப்ப மித்ராக்கு கால் பண்ணுவோம். ஐரா தூங்கிட்டாளா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேப்பமா? பெரியம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கடா, நீ இரு சும்மா. ஹலோ அம்மா. மித்ரா சொல்லுமா. சாம் காலையில எங்கேயோ வெளியே போறதுனாலதான் அன்பு இனியாவும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா சொன்னல. சாம் கிளம்பிட்டானா? கிளம்பிட்டாருமா. சாம் கிளம்பிட்டா ஐரா அழுதுருப்பாளே இந்நேரம். உங்க பேத்திய பைக்ல உட்கார வச்சு 2 ரவுண்டு கூட்டிட்டு போயிருக்காரு. அதனாலதான் மேடம் அமைதியா இருக்காங்க. அதானே பார்த்தேன். அம்மா, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆரியன் ரொம்ப அழுதுட்டு இருக்கானா? நான் இல்லாம பாவம் ரொம்ப அழுதுட்டே இருப்பான். கேக்கல. இல்லம்மா, நான் இல்லாம ரொம்ப அழுதுட்டே இருப்பான்ல. நீ இல்லாம அவன் பையன் 40 நாள் வேணாலும் இருந்துருவான். அவன் இசையதான் தேடிட்டே இருக்கான். அவன் உன்னை தேடினாதாண்டி அதிசயம். கலாய்க்கிறீங்களா? சும்மா சொல்றேன் மித்ரா. எப்ப பாரு பெரியமாட்ட கொண்டு விடுங்க, பெரியமாட்ட கொண்டு விடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். அது அவன் பிறந்ததுல இருந்தே இசை தானே அவனை தூக்கிட்டே தெரிவான். ஐராக்க மேல அத்தானுக்கு ரொம்ப பாசம், ஆரியன் மேல இசைக்கு ரொம்ப பாசம். ஆரியன் நான் இல்லாம இசை கூட இருந்துருவான். இருக்காலாம்,
இந்த மேடம் நான் இல்லாம அத்தான் கூட இருந்துருவா. ஆக மொத்தம் உங்க பேத்திக்கும் பேரனுக்கும் நான் தேவையே இல்லம்மா, அது மட்டும் தெரியுது. உனக்கு தெரிஞ்சா சரி. சரி, குரு காலேஜ் கிளம்பிட்டாரா? இதோ அந்த லேப்டாப் எடுத்து தேய்ச்சிட்டு இருக்கான். என்னடி பேச்சு இது? அட போங்கம்மா, நீங்க வேற. அழாம இருக்கான் இல்ல, அப்பப்ப அழதாண்டி செய்யறான். தூக்கிட்டு எங்கேயாவது தெரிய வேண்டியதுதான். சாயந்தரம் ஸ்னோ வந்துட்டாள்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்னோ இருந்தால்னா இவனுக்கு ஸ்னோ மட்டும் போதும். ஆனா ஒன்னுடி அம்மா, விஆர் வீட்லயும் சரி இந்த வீட்லயும் சரி யார் கூட கொஞ்சமா பொருந்தி போகாதது உன் பொண்ணு ஐராதான். அப்படியா ஐரா? அம்மம்மா சொல்றாங்க நீ எந்த குழந்தைங்க கூட பொருந்தி போகவே மாட்டியான். எல்லா குழந்தைங்க அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு வந்துருவியான். ஏடி நான் அதெல்லாம் சொல்லவே இல்ல. ஆமாமா, அடி கொடுத்துருவோம். அவ இல்லனாலே 4 போடு போட்டுட்டு வருவா. 2 வீட்லயும் உன் பொண்ணு மாதிரி யாரும் இல்லடி. அது குருவோட ட்ரைனிங்மா. பொண்ணுனா வீரமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்து இப்பவே கெடுத்து வச்சிருக்கான். இதுல அவ பெரியப்பா வேற. அது சரி. அம்மா, சமையல் எல்லாம் முடிஞ்சுதா? சமையலாமா? ஆமாண்டி, காலையில டிஃபன் எல்லாம் மாப்பிளைக்கு செஞ்சு கொடுத்துட்டியா? எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேமா. உங்க மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு சூப்பரா தெம்பா இருக்கான். இப்ப அவனுக்காக மத்தியானம் சிக்கன் குழம்பு வச்சிட்டு இருக்கேன். மித்ரா, நீ குரு மாப்பிள்ள மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கதெல்லாம் சரிதான். ஆமா ஆமா. ஆனா இசை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. சாம் வேற மனசு சரியில்லாம வெளியே போயிருக்கான். இந்த நேரத்துல நீ சிக்கன் மட்டன் எல்லாம் சமைக்க வேண்டாம். ஆட போங்கம்மா, உங்க மாப்பிள்ளைக்கு சிக்கன் குழம்பு தான் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம இப்பதான் ஒரு பக்கத்துல சிக்கன் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. முழு கோழியா போட்டு பொரிச்சிட்டு இருக்கேன். எது? முழு கோழியா வாங்கி கோழியா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேம்மா. சரி, இங்க பாரு, பேசாம இருக்கான், அழாம இருக்கான்ல, அது போதும். மித்ரா, அம்மா கட் பண்ணுங்க, நான் இப்ப திருப்பி கூப்பிடுறேன். என்ன குரு? ஏய், பசிக்குதுன்னு கிச்சன்ல போய் பாக்குறேன். எல்லாம் காலியா இருக்கு, ஒரே ஒரு தோசை மட்டும் இருக்கு. அந்த தோசை எடுத்து முழுங்கிட்டியா? ஏன் ஒரு தோசை எனக்கு எங்கடி பார்த்தோம்? அது உனக்கு இல்ல, அது ஐராக்கு. எனக்கு பசிக்குது. பசிக்குதான்? அந்த லேப்டாப்பே எடுத்து வச்சு சாப்பிடு. எது? லேப்டாப் எடுத்து வச்சு சாப்பிடணுமா? லேப்டாப் வேலையை விட கிச்சன் வேலையெல்லாம் ஒரு வேலையே இல்ல. நமக்கு காலேஜ் வேலை தான் முக்கியம். காலேஜ்ல ஒழுங்கா வருமானம் வந்ததுனாலே பயர் நிறைஞ்ச மாதிரி தானே. என்ன ஆயிரா? தோ காய போட்டுருக்கால அம்மா. ஏண்டி, அதுக்குன்னு எதுவுமே சமைக்கலையா? எல்லாம் காலியா இருக்கு. காலியா இருக்கா? எதுவுமே சமைக்கல இன்னைக்கு. இசைக்கும் ஐராக்கும் மட்டும் தான் நான் தோசை ஊத்துனேன். கிளைண்ட் கூடயே அத்தான் சாப்பிட்டுருவாங்களாம். நீயும் நானும் தானே, உனக்கு லேப்டாப் தானே முக்கியம். பசியா முக்கியம்? கிச்சன் வேலையெல்லாம் ஒரு வேலையா? உன் பிள்ளைய ஒரு பக்கத்துல இருத்திட்டு நான் தோசை ஊத்த போறேன், இதெல்லாம் ஒரு வேலையா? சாப்பிடாட்டாலும் மனுஷன் உயிர் வாழ முடியும். ஏன் நிஜமா பசிக்குதுடி? நிஜமா நான் எதுவுமே பண்ணலடா. 10 நிமிஷம் இவளை பாத்துக்கோன்னு சொல்றேன். உன்னால 10 நிமிஷம் இவ கூட இருக்க முடியல. சரிடி, இப்ப ஐராவ கூட நீ போய் கிச்சன் வேலையை பாரு. அந்த பக்கமே இன்னைக்கு நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன்டா. என்னமோ நாங்க பாக்குற வேலையெல்லாம் வேலையே இல்ல உங்களுக்கு. நீங்க ஆபீஸ்ல பையன் காலேஜ்ல பையன் 4 கொட்டு கொட்டிட்டு இருக்கதா உங்களுக்கு பெருசு. ஆனா நாங்க வேலைக்கும் போகணும், உங்க குழந்தைங்களையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். ஒரு நாள் உனக்கு 3 ட்ரெஸ், உன் பிள்ளைங்க 40 ட்ரெஸ் போட்டு கழட்டி போடுவாங்க. இசை நல்லா இருக்கும் போது எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. என்னை விட அவதான் வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பா. இப்ப ஒத்த ஆளா இவ்வளவு வேலை பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல, அம்மா வீட்டுல சமைக்காம சுகமா உட்கார்ந்துருந்தா புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இழுத்து போட்டு வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு. புலம்பாதடி. இங்க பாருடா, நானும் சாப்பிட வேண்டாம், நீயே சாப்பிட வேண்டாம். அப்படி உனக்கு பசிச்சதுன்னா நீயே போய் சமைச்சுக்கோ. சரி, ஓகே. ஏன் பொண்டாட்டிக்கு நான் சமைச்சு போடுறதுலாம் எனக்கு என்ன ஈகோ? அப்போ இன்னைக்கு ஃபுல்லா ஸ்ட்ரைக், சமைக்க மாட்டேன் அப்படிதானே? நோ, இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்ல, உன்னை பாவம் பாக்குறதுக்கு யாரும் இல்ல. ஆனா உன்ன பாவம் பாக்குறதுக்கு நான் இருக்கனே. போட்டா வேஸ்ட். ஏய் இருடி, யார வேஸ்ட்ங்கறான்? ஐரா குட்டி, நம்ம வெளிய போலாமா? ஓ சராக்ஸ் ஆச்சே. சரி வா, வெளிய போயிட்டு வரலாம். நீ வேணா வெளிய போயிட்டு உள்ள வா. இல்லடி, வெளிய சாப்பிட போலான்னு கூப்பிடுறேன். வெளியா? ஆமா, நீ வேற நான் ரொம்ப நாளா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, குழந்தைங்க கூட விளையாடுறதுக்கு இருக்கல, அப்படி இப்படி நீ ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வச்சிருக்க. இம்ச பிரெக்னண்டா இருக்கிறதுனால வெளிய போய் சாப்பிடுறதுக்கு அம்மா அலோவ் பண்றதே இல்ல. அதனால எல்லாரும் வெளிய போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு நம்ம வெளிய போலாம். நான் வரலப்பா. ஓய் கள்ளி, நிஜமா உனக்கு வெளிய வர்றதுக்கு விருப்பம் இல்ல? யாரு? நாங்க ரெடியா தான் இருக்கோம். அப்போ நீங்களே போங்கப்பா, நான் வரல. ஐரா, அம்மா வரலன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி கார்ல போட்டுருவோம். எப்படி வசதி? உன் உள் மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் சிரியாய். என்ன மித்ரா, நாங்க சும்மா அவளை செக்கப்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கோம்.
நீங்க பெயின் ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறீங்க? அன்பு செக்கப்காக தான் கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இசைக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிட்டு. இல்ல ஆனா டேட் நெக்ஸ்ட் வீக் தானே. அன்பு சில நேரங்கள்ல கொடுத்திருக்க டேட்டுக்கு முன்னாடி பெயின் வரும். இனியா பயப்பட வேண்டாம், மதுவை நான் வர சொல்லியிருக்கேன். அவ இப்ப வந்துருவா. வேற ஒன்றும் பிரச்சனை இல்ல மித்ரன். ஐயோ ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு வாரம் தாண்டி வரக்கூடிய பெயின் இப்பவே வந்திருக்கு. சாம், நான் சாம்க்கு ஃபோன் பண்றேன். அன்பு அப்படியே வீட்லயும் சொல்லிருங்க. பெரியவங்க யாராவது 1-2 பேர் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரி மித்ரன். அன்பு டேய் நீ கிளைண்ட் பார்க்க போகலையா? வந்துட்டேன் மச்சான். டேய் நீ தானே அந்த ஆளை சமாளிக்க முடியாது. இதனால நம்ம நிறைய ப்ராஜெக்ட் இழக்க வேண்டியதா இருக்கும். நான் சொன்னதுக்கு பிறகு கூட கேட்காம போயிட்டேன். ஆமாண்டா, என்னால அங்க நிம்மதியா இருக்கவே முடியல. ஒழுங்கா மீட்டிங்ல என்னால எதுவும் பேசவே முடியல. அவரே கேட்டுட்டாருடா என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்பதான் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க, வீட்டுல ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்கன்னு சொன்னா உடனே அனுப்பிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அந்த ஆள் ஃபேமிலிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவர்னு நினைக்கிறேன். அதான் வேலையை விட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் முக்கியம். நீங்க கிளம்புங்க சார், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். வந்தது நல்லதுதான் சாம். இசைக்கு பெயின் ஆரம்பிச்சுட்டு இப்பவே அட்மிட் பண்ணிருங்க. மித்ரன் நீங்க டேட் நெக்ஸ்ட் வீக் தானே கொடுத்துருக்கீங்க. மது இல்லையா? மது இப்ப வந்துருவா. மதுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டேன். இல்ல நீங்க டேட் நெக்ஸ்ட் வீக் தானே கொடுத்தீங்க. கொடுத்த டேட்டுக்கு முன்ன கூட பெயின் வரலாம். அதுல உங்களுக்கு நல்ல நேரம். செக்கப்காக ஹாஸ்பிட்டல் வந்தீங்க. இதுல ஒரு நல்லதே நடந்திருக்கு பாத்தீங்களா? பெயின் வந்ததுக்கு பிறகுனா நீங்க அங்கே நீங்க கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கும். இது ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு பிறகு தானே பெயின் ஆரம்பிச்சிருக்கு. வேற மித்ரன் கொடுத்த டேட்டுக்கு முன்னாடி அவளுக்கு பெயின் வந்திருக்குன்னா வேற ஏதாவது? ஐயோ இல்ல சாம், வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சரி அப்போ அட்மிட் பண்ணிடலாம். நான் ஒரு தடவை பாக்கலாமா? நீங்க உள்ள போய் பாருங்க. டேய் வந்துடுறேன்டா. அவ கூட இப்படி ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. இப்போ கண்டிப்பா உன்னதான் தேடுவா. புரியுதுடா. டேய் சாம் நீ முத ரிலாக்ஸ் ஆயிரு. ரிலாக்ஸா தான்டா இருக்கேன். அவர் தான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாருலாம். சாம், இசை என்னம்மா ரொம்ப வலிக்குதா? பயமா இருக்கு சாம். பயப்படாதடி, நான் கூடவே தான் இருக்கேன். இப்போ திருப்பியும் விட்டுட்டு போயிடுவியா? போகலம்மா, நான் அங்க இருந்து வந்துட்டேன். இனிமே போக மாட்டேன். உன்னை பார்த்த பிறகுதான் சாம் ஒரு புது தம்பு வந்த மாதிரி இருக்கு. என்னை விட்டு போயிடாத. போகலாமோ? எங்கேயும் போகலாம், கூடவே தான் இருக்கேன். ரொம்ப பெயினா இருக்கு சாம். ஒன்னும் இல்லம்மா, மது இப்ப வந்துருவா. சாம் எனக்கு நார்மல் டெலிவரி பயமா இருக்கு. ஆபரேஷன் பண்ண சொல்லிடு. என்னடி உளர்ற? இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா பெயின் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு சாம். என்னால இதை தாங்க முடியுமான்னு தெரியல. ஆபரேஷன் பண்ணிடலான்னு சொல்லுடா. இல்ல வேண்டாமோ, நான் உன் கூட இருக்கலாம். நேத்து வரைக்கும் உனக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கணும்னா எத்தனை தடவை மேலே கீழே நடந்திருப்ப. உனக்கு கீரை தண்ணி அது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் நார்மல் டெலிவரி ஆகணுங்கிறதுக்காக அம்மா செஞ்சு தர எல்லாத்தையும் சாப்பிட்ட எல்லாம் இதுக்காக தானடி. இப்ப பெயினா இருக்கு வேண்டானா? கொஞ்சம் கொஞ்சமா பெயின் கூட்டிட்டே இருக்கு சாம். ரொம்ப பயமா இருக்கு. சத்தியமா நான் இதை தாங்கிப்பேனான்னு தெரியல. என் அம்மு எவ்வளவு தைரியமான பொண்ணு. நானே உன்னை பார்த்து எவ்வளவு இடத்துல பெருமைப்பட்டிருக்கேன். என்ன கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அம்மு. கொஞ்ச நேரத்துல நம்ம பாப்பா வரப்போகுது. வேண்டாம் சாம், ஆபரேஷன் பண்ணிடலான்னு சொல்லு. ரொம்ப வலிக்குதாடி? இல்ல. ஆபரேஷன் பண்ணா ஃபியூச்சர்ல உனக்கு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. இப்ப மது வந்துருவா. ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான் உள்ள நிக்க போறாங்க. அம்மு எனக்கு குழந்தைய விட எல்லாத்த விட நீதான் முக்கியம். குழந்தைங்கிறது நீ ரொம்ப ஆசைப்பட்டது. அது நமக்கு 2 வருஷம் தாண்டினதுக்கு பிறகுதான் கிடைச்சிருக்கு. நான் கைய விட்டுற மாட்டேன்டி, நீ ஒன்னும் பயப்படாத. எனக்கு ஏதாவது ஆகிருமான்னு பயமா இருக்கு. உனக்கு எதுவும் ஆகாது மித்ரனே, எந்த பிரச்சனையும் இல்ல. நார்மல் டெலிவரிக்கே பெயின் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அவரே தைரியமா தான் பேசுறாரு. கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டியா? அப்பனா நீ என் கூடவே இரு. நானா? அம்மா நான் எப்படி உள்ள இருக்க முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ கூடவே இரு. நீ கூடவே இருந்தேன்னா ஓகே, நான் இந்த வலியை தாங்கிக்கிறேன். ஆனா நீ என் கூட இல்லனா ஆபரேஷன் பண்ண சொல்லிடு. என்னால இந்த வலியை தாங்க முடியாது. அம்மா நீ எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல சார், பெயின் கூடிட்டே இருக்கு. நீ கூடவே இரு ப்ளீஸ். பயமா இருக்குடா. சாலையோர பூக்கள் சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவையில்லை பெண்ணே, நாடும் வாழலாம். நீயும் நானும் முன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். சாம், மித்ரன் ஐயன், நீங்க எல்லாம் அவளுக்கு தைரியம் சொல்லணும். போயிடாத சாம். என்னாச்சுப்பா? அவளுக்கு எந்த பிரச்சனை இல்ல. அதெல்லாம் மித்ரன் அவ நான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். என்னது?
இல்ல நான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா பெயினை தாங்கிக்கிறேன், அப்படி இல்லைன்னா ஆபரேஷன் பண்ண சொல்லிடு, என்னால இந்த பெயினை தாங்க முடியாதுங்கிறான். இசை இப்ப மது வந்துருவா, மது உன் கூடவே தான் இருக்க போறா. இன்னும் 5 நிமிஷத்துல மது வந்துருவா. எனக்கு சாமி கூட இருக்கணும். எனக்கு மது யாருமே வேண்டாம். எனக்கு என் புருஷன் மட்டும் போதும். ப்ளீஸ் மித்ரன், சாம உள்ள நீங்க அலோ பண்ணலைன்னா ஆபரேஷன் பண்ணிடுங்க. ஏம்மா வாய் மூடுறி, திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு. சரி சாம். மித்ரன், எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே சாம், நீங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு புதுசா ஒரு தம்பு கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. மது வந்ததுக்கு பிறகு நாங்க கூப்பிடுறோம். சாம் போகாத. இசை அவர் போகட்டும், வருவாரு. கண்டிப்பா சாம நாங்க உள்ள அனுப்புறோம். அம்மா பயப்படாதடி, நான் வந்துருவேன். தைரியமா இரு, எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே அந்த தைரியம் தான். நார்மல் டெலிவரியை தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. நீ கூட இருந்தா. சரி சாம், நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க கூப்பிடுறோம். என்ன மச்சான், ஏதாவது பேசினாலாம்? பெயின் ஆரம்பிச்சிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நார்மல் டெலிவரியே ஆக போகுதுன்னு மித்ரன் சொல்றாரு. இவன் என்னடானா ஆபரேஷன் பண்ண சொல்லுங்கன்னு அல்றான். இவன லூசா? எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும்னு இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு மேல நடக்கிறது, மேல இருந்து கீழே வர்றது, அத்தை குடுக்குற தண்ணி எல்லாத்தையும் குடிச்சாலே இப்ப நார்மல் டெலிவரிக்கே பெயின் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஏன் ஆபரேஷன் கேக்குறான்? நான் கூட இருந்தா ஓகேயா மித்ரா? அதுக்கு அலோ பண்ணணும்ல. நீ மித்ரன் கிட்ட கேட்டு பாரான். பேசிட்டேன்டா, அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற? ஆமா, மது வந்ததும் கூப்பிடுறதா சொல்லிருக்காரு. என்ன உள்ள அலோ பண்ணலைன்னா ஆபரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறான். மித்ரனுக்கு வேற வழி தெரியல. சரிடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ அத்தை கிட்ட, மாமா கிட்ட, தாத்தாட்ட எல்லாம் சொல்லிட்டியா? அம்மாக்கு தாத்தாக்கும் கால் பண்ணிட்டேன். தாத்தா உன் அப்பாவை கூட்டிட்டு வர போயிருக்காரு. அம்மா கிட்ட சொல்லிட்டேன், இசைக்கு பெயின் ஆரம்பிச்சிருக்கு, வந்துருங்க அப்படின்னு. அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு தான் இருக்காங்க. சண்முக அப்பாக்கும் மகேஸ்வரி அம்மாக்கும் கூட சொல்லிரு. அன்னை சொல்லிட்டேன் அவங்க கிட்டயும். ஐரா எதுக்கு அழுதுட்டு இருக்கா? அது அது ஒண்ணும் இல்லாதான். என்னடா டே, குழந்தை பசிக்குதுன்னு அழுது, எதுவும் சாப்பிட கொடுக்கலையா அவளுக்கு? இல்லாதான், காலமா ஒரு தோசை சாப்பிட்டான். மணி என்ன ஆகுது இப்போ? ஐயோ ப்ரோ, இன்னைக்கு அவ எதுவும் சமைக்கலாம். ஒத்தையில தானே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருந்தது. சரி வெளியே போய் சாப்பிடலாம்னு இருக்கும்போதுதான் மித்ரன் கிட்ட இருந்து மித்ராக்கு கால் வந்தது. அதான் உடனே வந்துட்டோம். அப்ப நீங்க 2 பேரும் கூட இன்னும் டிஃபன் சாப்பிடல? ஐயோ, அது அப்புறமா பாத்துக்கலாம் தான். இப்ப இசைதான் முக்கியம். பைத்தியக்காரன், இங்கதான் எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம்ல. சரி, கேண்டீன்ல போய் சாப்பிட்டுட்டு வாங்க. ஐயோ அண்ணே, அதை விடுங்க, அது அப்புறமா பாக்கலாம். டே, அவன் தான் சொல்றான் இல்ல, குழந்தை பசிக்குதுன்னு அழுதுலாம். நீ போய் பாரு, நாங்க எல்லாம் இருக்கோம்ல. சாப்பிடுறதுக்கு என்ன 4 மணி நேரமா ஆக போகுது? இருடி, இவ வேற காலையில சாப்பிட்டத வாமிட் பண்ணிட்டான், அதான் இவ்வளவு சீக்கிரமா அழுறான். டே, கூட்டிட்டு போங்கறேன் எல்லாம். சரி, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறோம். சாம், நீ கொஞ்ச நேரம் வந்து உட்காரு, வா. மச்சான், சொல்ல அன்பு, தைரியமா தானடா இருக்கா? உன்னால தாங்கிக்க முடியுமா? பெயின் நீ நான்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவு இருக்கும். உன்னால அவளை தாங்கிக்க முடியுமா? வலியையே அவ தாங்கிக்கிறானா? வலிய தாங்கிக்கிறத விட நமக்கு பிடிச்சவங்க அழுறத தாங்கிக்க முடியாது சாம். டேய், திருப்பியும் சொல்றேன், அங்க நீ உடஞ்சியன்னா அவளும் உடஞ்சிருவான். இல்லடா, நான் இருக்கிறதே அவளுக்கு தைரியம் வர்றதுக்காக தான். மச்சான் ஷூரா தானே சொல்றான்? ஆமாண்டா, நான் பாத்துக்கிறேன். உள்ள அலோ பண்ணதே பெரிய விஷயம். உள்ளுக்குள்ள பயந்துட்டே இருப்பான். நான் இருந்தேன்னா எவ்வளவு பெரிய வலியும் தாங்கிப்பாது. எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். இப்ப நான் உள்ள இருக்கிறதாண்டா ரொம்ப முக்கியம். சாமி, எதுக்கு கவலைப்படாத. ஏதாவது இசைக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்காக நம்ம பயப்படலாம். உள்ள இருக்க போறது எல்லாமே நம்ம ஃபேமிலில உள்ளவங்க தான். அது மட்டும் இல்லாம கூட நீயே இருக்க போற. ஆமா, நீ ஒன்னும் ஆகாது. ஆனா அவ அழுறதை தான் தாங்கிக்க முடியல. எல்லா பொண்ணுங்களும் இந்த ஸ்டேஜ் தாண்டி தான் வருவாங்க. நீ கூட ஆறுதலா இரு. சரிடா.